நடிப்பு வேற, செயல்கள் வேற சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவுக்கு குடுக்குற மரியாதை அவர் குடுக்கல. எனக்கு நல்லா தெரியும் சார். அவர் முதல் வரிசையில உட்கார வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அவர் அழைத்து தான் அவர்கள் போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? சரி அப்படி அழைத்து தான் அவர் முதல் வரிசையில் இருந்து தான் அவங்க அப்பா, அம்மாவுக்கு இப்படி தான் மரியாதை குடுப்பாங்களா? அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுத்தா மேடையில முதல் ஆளா அவங்கள கூப்பிட்டுருக்கணும். அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுத்தோம்னா அந்த இடத்துல வச்சு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கால்ல விழுந்து அப்படி பண்ணணும். அது தெரியும் சார். முகத்திலேயே தெரியும் சார். நடிப்பு வேற, செயல்கள் வேற சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவுக்கு குடுக்குற மரியாதை அவர் குடுக்கல. எனக்கு நல்லா தெரியும் சார். பொதுக்குழு கூப்பிட்டாரா? கூப்பிடல. இன்னொன்னு ஏதாவது ஒரு நல்ல இது கெட்டதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு எங்கேயாவது அவர அழைத்திருக்கிறார்களா? இல்ல. அப்போ அவரு இவ்வளவு பெரிய உழைப்பாளியே, இவ்வளவு பெரிய திறமைசாலியை, இவ்வளவு பெரிய ஒரு அனுபவம் மிக்கவரை அவங்க புறக்கணிக்கிறபோது, அதுவும் நமக்கு ஒரு வலியாகத்தான் தெரிகிறது. ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒருவனா இருக்கும்போது எனக்கு வலி அது. அதனால தான் திரும்ப திரும்ப பல இடங்கள்லயும் பேட்டிகளையும் சொல்லிட்டு இருக்கேன். தலைமை பண்புக்கு வருபவர்கள் பக்குவம் என்பது முக்கியம். அனுபவசாலிகளை கூட வச்சுட்டு, இல்ல நல்லவர்களை, வல்லவர்களை, பண்பாளர்களை நீங்க கூட வச்சுட்டு செயல்பாடுகள் இறங்கினால், நிச்சயமாக நிறைய நல்லது பண்ண முடியும். இல்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி ஒரு எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க. அவர் நல்லதுக்கு தான் உங்க கூட இருப்பாரு. நல்லது தான் செய்வாரு. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அப்படி ஏதாவது நடந்தா, அவருக்கு நல்லது நடக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக அவருக்கு தீங்கிழைப்பதற்கு பல ஒரு கட்டம் கட்டி அப்படி இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு கால்ல கைய எல்லாம் உருவிட்டு போயிருவாங்க. இதுதான் நடக்கும்.